அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய பதிவு நம்ம எல்லாருக்குமே ஒரு ஆச்சரியம் தரக்கூடிய பதிவுன்னு கூட எடுத்துக்கலாங்க. நம்ம எல்லாருமே இந்த மார்கழி மாதம் கிடையாது, எல்லா நாட்களிலுமே காலையில் எழுந்திரிச்சு கோலம் போடுற பழக்கங்கள் இருக்குது. ஆனால் குறிப்பாக இந்த மார்கழி மாதத்தில் நம்ம கொஞ்சம் சீக்கிரமாக ஏந்திரிச்சு, ஏன்னா அந்த காலையில் வரக்கூடிய நமக்கு அந்த ஆக்சிஜனாக இருக்கட்டும், காலையில் இப்படி ஏந்திரிச்சா நமக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லி முன்னோர்கள் சொன்னதுனால நம்ம எல்லாருமே காலையில் எழுந்திரிச்சு கோலம் போட்டு அந்த பூஜை முறைகள் எல்லாருமே நிறைய பேர் வீட்டில் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். அப்படி நம்ம இது மாதிரி நம்முடைய வாசல் தெளித்து கோலம் போடுறப்ப இந்த ஒரு முறையில் நீங்கள் உங்கள் வீட்டில் வாசல் தெளிச்சிங்கன்னா கண்டிப்பாக பலவித சுபிக்ஷங்கள், ஒரு மகாலட்சுமி யோகங்கள், நமக்கு ஒரு தெய்வீக அம்சம் நம்ம வீட்டில் இருக்குங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது. அப்படிப்பட்ட மிக முக்கியமான ஒரு பதிவு தான் தெரிஞ்சுக்க போகிறோம். இது மார்கழி மாதத்துக்குன்னு கிடையாது, எப்பயுமே எந்த ஒரு விசேஷ நாட்களாக இருக்கட்டும், இல்லை செவ்வாய் வெள்ளிக்கிழமையாக இருக்கட்டும், எந்த ஒரு விசேஷத்துலையும் நம்முடைய வீட்டில் இப்போ ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் வச்சுருக்கோம், அப்போ அந்த மாதிரியான நேரத்துலலாம் இது மாதிரியான முறையில் நம்ம வீட்டில் தண்ணி தெளித்து நம்ம கோலம் போட்டோன்னா நிச்சயமாக நம்ம செய்கின்ற விஷயங்கள் எல்லாமே ஒரு சுபிக்ஷத்தில் தாங்க போய் முடியும். ஏன்னா அப்படிப்பட்ட மிக முக்கியமான ஒரு பதிவு தான் பார்க்க போகிறோம். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இப்போ பதிவை பார்க்கலாம். மார்கழி மாதம் சொன்னோன்னே எல்லாருக்குமே வாசலை போட்டிருக்க அந்த அழகழகான கோலங்கள், எல்லார் வீட்லேயுமே இதற்காகவே சிரமப்பட்டு ஏந்திரிச்சு ஃபஸ்ட்டு வேலையாக எந்த நம்முடைய தெருக்கள்லாம் நிறைய முன்னாடியெல்லாம் அப்படி தான் இருந்திருக்கும். தெருவுலெல்லாம் அப்படியே பெரிய பெரிய கோலம், யார் வீட்டில் ஃபஸ்ட்டு பெரிய கோலம் போட்டிருக்காங்க, எந்த வீட்டு கோலம் ரொம்ப அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு அப்படி தெரு ஃபுல்லாக அப்படியே நடந்து போய் பார்த்துட்டு வருவாங்க. ஏன்னா ஒவ்வொரு வீட்டு கோலங்களும் அவ்வளோ அழகழகாக இருக்கும். என்ன கோலம் போடுறதுன்னு முந்தின நாளே அந்த ஒரு கோல நோட்டாக இருக்கட்டும், சின்ன பேப்பராக இருக்கட்டும், அதிலெல்லாம் வரைஞ்சி பார்த்து அதற்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு நாளுக்கும் கோலம் போடுவாங்க. ஆனால் அப்படி அந்த எல்லா மெத்தடும் எல்லா முறைகளும் இப்போ இருக்க காலகட்டத்தில் ஃபாலோ பண்ண முடியல. ஏன்னா பெரும்பாலான இப்போ பெண்கள் வேலைக்கு போகின்ற பெண்கள் தான். காலையில் ஏந்திரிக்க முடியல, காலையில் ஏந்திரிச்சு அப்படி அவசர அவசரம் பெரிய பெரிய கோலங்கள் போட முடியல. அப்படி நிறைய ஒவ்வொருத்தர் வீட்லேயும் ஒவ்வொரு விஷயங்கள் இது மாதிரி இருக்குது. அப்படி இருக்கிற பட்சத்தில் நம்முடைய வீட்டில் நம்ம போடுற சின்ன கோலமாக இருந்தால் கூட பரவாயில்ல, அப்படி வாசல் தெளித்து நம்ம அந்த தெளிக்கின்ற நீர் இருக்குது பார்த்தீங்களா, முன்னாடியெல்லாம் சாணம் வச்சு பண்ணுவாங்க. அப்படி நிறைய கிராமப்புறங்களில் இப்போ வரைக்கும் சாணம் தெளித்து கோலம் போடுறதுங்கிறதே ரொம்ப ஒரு பெரிய ஒரு ஐஸ்வர்யமான ஒரு விஷயம். ஏன்னா ஒரு மகாலட்சுமியோட ஒரு அம்சம் தான் அந்த பசுமாட்டுடைய ஒரு சாணம். அப்படிப்பட்ட அந்த பசுவோட சாணத்தை பண்ணுறப்ப நமக்கு ஒரு அதை மிதிச்சுட்டு நம்ம வீட்டுக்குள்ளே வரப்போ நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தியும் வரும். அது மட்டும் இல்லாமல் நமக்கு எந்தவித இந்த கெட்ட கிருமிகள் எல்லாம் நம்முடைய வாசல்லே அப்படி எதுவாக இருந்தாலும் அப்படி அதை அழிஞ்சு போகுங்கிற ஒரு ஐதீகத்துக்காக தான் இப்படி வாசலில் சாணி வச்சு நம்ம தண்ணி தெளித்து கோலம் போட சொல்கிற பழக்கங்கள் நம்முடைய முன்னோர்கள் சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போ இருக்கிற இதில் நமக்கு அந்த மாதிரியான முறைகள் எதுவுமே இல்லை. ஏன்னா அப்பார்ட்மெண்ட்ஸ் ஆயிடுச்சு, நல்ல அறிபறி வாழ்க்கையாக போச்சு. காலையில் குழந்தைங்களை அனுப்பணும், இப்போ பிள்ளைங்க படிக்கிறதுக்கு எழுந்திரிப்பாங்க, அப்படி ஏதாவது ஒவ்வொரு வேலைகள் இருக்கப்போ எங்கே இப்படிலாம் சாணி தெளித்து நம்ம சாணியெல்லாம் இப்படி போட்டு எங்கே மேடம் கோலம் போடுறது அப்படின்னு நிறைய பேர் நம்ம யோசிப்போம். அப்படி உங்களால் அது மாதிரி சாணம் தெளித்து கோட போட முடிஞ்சால் பரவாயில்ல. அப்படி முடியாத பட்சத்தில் நம்ம சொல்லுகின்ற இந்த ஒரு எளிமையான ஒரு முறை, அப்பார்ட்மெண்ட்ஸாக இருந்தால் கூட இந்த முறையில் கொஞ்சோண்டு இடத்துல சின்னதாக தண்ணி மட்டும் தெளித்து போட்டு நீங்கள் ஒரு கோலத்தை போட்டு பாருங்களேன். ஏன்னா மகாலட்சுமி யோகமும் அந்த ஒரு தெய்வீக ஒரு அம்சம், தெய்வ கடாட்சம், இது எல்லாமே நம்ம குடும்பத்துக்கு வரும். எல்லா நாட்களிலும் நம்ம செய்யணும்னு கூட கட்டாயம் கிடையாது. இந்த குறிப்பான செவ்வாய் வெள்ளிக்கிழமையில் நம்ம இந்த முறையில் நம்ம வீட்டுக்கு வாசல் தெளித்தோன்னா கண்டிப்பாக பலவித சுபிக்ஷங்களும் ஒரு நல்லதும் நடக்குங்க. இதற்கு எந்தெந்த பொருட்கள் தேவைன்னா, உங்கள் வீட்டில் மஞ்சள் தூள் இருந்ததுன்னா மஞ்சள் தூள் எடுத்துக்கலாம். இல்லாட்டி மஞ்சள் கிழங்கு இருக்கும் பார்த்தீங்களா, அது நிறைய பூஜைக்கு உபயோகப்படுத்தி நம்ம நிறைய வாங்கி வச்சுருப்போம். அப்படி மஞ்சள் கிழங்கு இருந்ததுன்னா அந்த மஞ்சள் கிழங்கு கொஞ்சம் எடுத்துக்கோங்க. 2 ஏலக்காய், கொஞ்சம் பச்சை கற்பூரம், அதே மாதிரி கிராம்பு கொஞ்சோண்டு ஒரு 10 கிராம்பு, இவ்வளோதான். கிராம்பு, ஏலக்காய், பச்சை கற்பூரம், இது மட்டும் போட்டு லைட்டாக மிக்சியில் போட்டு நீங்கள் குறகுறப்பாக அரைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா போதும். கொஞ்சம் அந்த மஞ்சள் பொடி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நம்ம கோவிலுக்கு உபயோகப்படுத்துகின்ற அந்த மஞ்சள் பொடியாக இருக்கட்டும், இல்லாட்டி நம்ம வீட்டிலே சமையலுக்கே உங்கள்கிட்ட மஞ்சள் தூள் நிறையா இருக்குது அப்படினால அந்த மஞ்சள் தூள் கொஞ்சம் நீங்கள் எடுத்துக்கலாம். இவ்வளோதான். இந்த பொருட்கள் எல்லாமே சேர்ந்து கொஞ்சமாக நல்ல ஒரு பொடி மாதிரி நீங்கள் கலந்து வச்சுட்டு கோலப்பொடி டப்பா வைப்போம் பார்த்தீங்களா, நம்ம அந்த இடத்துல நீங்கள் வச்சிடலாம். ஏன்னா நமக்கு நிறைய பேருக்கு காலைல டக்குன்னு நம்ம மறந்து போயிடுவோம் இந்த தண்ணி தெளிக்கிறப்ப.
அப்படி கோலப்பொடி டப்பா பக்கத்துலேயே வச்சுட்டிங்கன்னா நீங்கள் தண்ணி தெளிக்கிறப்ப அந்த பக்கெட்டில் ஒரே ஒரு சிட்டிக்கு மட்டும் இந்த ஒரு பொடியையும் சேர்த்து நீங்கள் அப்படி கரைச்சி நீங்கள் தண்ணி தெளித்து பாருங்கள். நிச்சயமாக சொல்கிறோம், நல்ல நம்ம அந்த நீங்கள் பண்ணி முடிச்சுட்டு உங்களுக்கே வீட்டுக்குள்ளே நுழைஞ்சு வரப்போ இப்படி ஃபீல் ஆகும். ஏன்னா நல்ல ஒரு வாசமாக நம்முடைய வீட்டு அந்த வாசலாம் நல்ல ஒரு வாசமாக இருக்கும். நல்ல ஒரு தெய்வீக ஒரு அம்சத்தோடு வீட்டுக்குள்ளே நுழையிறப்ப நல்ல ஒரு தெய்வாம்சமாக இருக்கும் வீடு. அப்படி அந்த இறை அம்சத்தோடு அந்த இருக்கிற இடத்துல வந்து உங்களுடைய வீட்டில் சின்னதான ஒரு கோலம் போட்டு நம்ம வழிபட்டு வந்தாலே போதும், நல்லபடியான சுபிக்ஷங்கள் வருங்க. அதே மாதிரி நம்ம இப்போ அப்பார்ட்மெண்ட்ஸில் தான் இருக்கிறோம், தண்ணியெல்லாம் தெளித்து அப்படியே ஃபுல்லாலாம் அப்படி பண்ண முடியாது. அப்படிங்கிறவங்க கொஞ்சோண்டு அந்த தண்ணீரை மட்டும் கொஞ்சமாக ஒரு கப்பு தண்ணி கூட போதும், லைட்டாக தெளிச்சிட்டு ஒரு துணியோ இல்லை மாப்போ போட்டு அந்த இடத்துல மட்டும் தொடச்சிட்டு நீங்கள் தாராளமாக அங்கே ஒரு கோலம் போடலாம். நிறைய பேர் செய்கின்ற தவறுகள் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஸ்டிக்கர் மாதிரி வாங்கி இப்படி ஒட்டி விட்டுறாங்க. ஆனால் அப்படி ஸ்டிக்கர் போடாமல் சின்ன ஒரு இடமா இருந்தாலும் சின்னதான ஒரு கோலம், ஏதாவது ஒரு கோலம், அது மாதிரியான ஒரு சின்ன ஒரு கோலத்தை மட்டும் நம்முடைய வீட்டு வாசலை நீங்கள் டெய்லி நீங்கள் போட்டு பாருங்கள். அதுவே வந்து நமக்கு குடும்பத்துக்கு பலவித ஒரு தெய்வீக அம்சங்களை கொண்டு வந்து சேர்க்குங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது. அதே மாதிரி நமக்கு இந்த குறிப்பான இந்த மார்கழி மாதத்தில் இப்படி காலையில் வந்து நம்ம கோலம் போடுறப்ப, அது குறிப்பாக அந்த பச்சரிசி மாவில் கோலம் போடுறப்ப அந்த அரிசியோட சின்ன சின்ன துண்டுகள் சாப்பிடுவதற்காக எறும்புகள் வந்து இது பண்ணுமா. அப்படி எறும்புகளுக்கு நம்ம ஒரு தானம் கொடுத்ததற்கான ஒரு பலன் வந்து நமக்கு கிடைக்குங்கிறதுனால தான் இந்த மார்கழி மாதத்தில் குறிப்பாக பச்சரிசி மாவால் நம்ம கோலம் போடுற பழக்கங்கள் இருக்குது. டெய்லி எங்களால் ஃபாலோ பண்ண முடியாட்டி கூட செவ்வாய் வெள்ளிக்கிழமை விசேஷமான நாட்கள், நம்ம வீட்டில் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் பண்டிகைகள் அப்படி வரப்போ இதே மாதிரி தண்ணி தெளித்து ஒரு பச்சரிசி மாவால் கோலம் போட்டு உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். நல்ல குடும்பத்தில் எல்லா விஷயங்களும் ஸ்மூத்தாக சொல்லுவாங்க பார்த்திங்களா, ஒவ்வொரு விஷயங்களும் அப்படியே டக்கு 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 நடக்க ஆரம்பிக்கும். எல்லாமே தங்கு தடையில்லாமல் நல்லபடியாக குடும்பத்தில் எல்லா விஷயமும் நடக்கும். அதே மாதிரி இது வாசத்தளிக்கிறதுக்கு மட்டும் கிடையாதுங்க. நிறைய பேர் வீட்டில் அந்த நில வாசல் வந்து நம்ம வந்து வியாழக்கிழமையிலலாம் சுத்தப்படுத்தி வெள்ளிக்கிழமை காலையில் நிலவாசலுக்கு தீபம்லாம் வைக்கிற பழக்கங்கள் இருக்கும். அப்படி அந்த நிலவாசல் துடைக்கிறப்ப கூட நீங்கள் இந்த பொடியோட மிக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை கொஞ்சோண்டு போட்டு கொஞ்சம் பன்னீர் தண்ணி 2 மட்டும் கலந்துட்டு ஒரு துணி போட்டு லைட்டாக நீங்கள் துடைச்சிட்டாலே நம்ம வீட்டுக்குள்ளே வரப்ப அந்த நிலவாசலிருந்து வரக்கூடிய அந்த தெய்வீக ஸ்மெல்லானது குடும்பத்துக்கு நல்லபடியான ஒரு மகாலட்சுமி ஒரு யோகத்தையும், குடும்பத்தில் நல்ல ஒரு பண வரவுக்கான ஒரு ஃப்ளோ வந்து இந்த ஒரு தெய்வீக ஒரு வாசமானது நமக்கு உருவாக்கி கொடுக்கும். எதற்காகன்னு சொல்கிறோன்னு கேட்டிங்கன்னா, நம்ம போடுகின்ற இந்த பொருட்கள் எல்லாமே மகாலட்சுமியோட ஒரு பொருட்கள். இது எல்லாமே பணவரவை நமக்கு வந்து ஈர்த்து கொண்டு வரக்கூடிய பொருட்கள். அப்படிப்பட்ட இந்த ஒரு பொருளை கரெக்டாக அந்த நிலவாசல் நம்ம தொடச்சிட்டு இது மாதிரியான செவ்வாய் வெள்ளிக்கிழமையில் ஒரு சின்னதான ஒரு கோலம் போட்டு ஒரு தீபம் மட்டும் ஏற்றி நம்ம மாதிரி வழிபட்டோன்னா நல்லபடியாக குடும்பத்தில் குலதெய்வத்துடைய அனுகிரகமும் சரி, குடும்பத்தில் மகாலட்சுமியோட அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கும். அதனால் இப்படி சின்ன சின்ன டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். எல்லா நாட்களிலும் செய்யணுங்கிற கட்டாயம் கிடையாது. முக்கியமான விசேஷ நாட்கள் செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளை இதே மாதிரி வாசத்தெளித்து கோலம் போட்டு இந்த குட்டி குட்டி டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். நிச்சயமாக குடும்பத்துக்கு பலவித நன்மைகள் நடக்கும். இந்த பதிவானது கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும். நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் எங்களுக்கு கொடுங்க. மீண்டும் வேறொரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.